வணக்கம் மக்களை, மீண்டும் இன்னொரு ஃபைனான்ஸ் ஃப்ரைடே காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வார காணொலியில் நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி தான் மக்களை பார்க்க போகிறோம். நிறைய ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. நம்ம தலை படத்தை பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், துணிவில் அதை பற்றிலாம் கூட எப்படிலாம் கம்பெனிஸ் நிறைய நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் உண்மையாலே ஹெல்த் இன்சூரன்ஸுன்றது என்ன, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்மளுக்கு தேவையா, அப்படி நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறேன்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் நான் கன்சிடர் பண்ணுன்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் மக்களை இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என்னோட காணொலிக்குள்ளே போகலாம். முதல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் என்னன்ட்டு நம்ம நிறைய பேருக்கு தெரியும். நம்ம கவர்மெண்ட் சார்பாகவே நம்மளுக்கு ஒரு பேசிக் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. அது அரௌண்ட் 5 lakh rupees வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஃபேமிலிக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப உங்களால் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்து வாங்க முடியாதுன்னா, உங்களோட உடனடி தேவை, ஒரு பேசிக் நீட்ஸ், திடீர்னு ஏதாவது ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, ஆப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு உதவியாக இருக்கும். இல்லை இதை தவிர்த்து நான் ஒரு ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கலான் இருக்கேன் என்னோடய என்டையர் ஃபேமிலிக்கு, எங்கள் அப்பா அம்மா, எனக்கு, என் ஒய்ஃப், என் பசங்களுக்கு அப்படின்னா நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் உண்மையாலே என்னன்ட்டு நம்ம பார்த்துருவோம், ஒரு புரிதல் நம்ம வந்துடுவோம். இப்போ திடீர்னு நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் வருது, நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறோம். ஹாஸ்பிட்டலில் இந்த டெஸ்ட்டு, இந்த ஸ்கேனு, இந்த மருந்து வாங்கிட்டு வாங்க, அந்த மருந்து வாங்கிட்டு வாங்க, இந்த டாக்டர் இது அதுன்ட்டு எக்கச்சக்கமாக தீட்டிடுவான். அதுவும் நம்மளுக்கு புரியாத நோயாக இருந்தால் அவனுக்கு இன்னுமே சந்தோஷம், இஷ்டத்துக்கு பில்லை தீட்டி ஒரு பில்லை கொடுத்துருவான். இதுவே இந்த பில் அமௌண்ட் நம்மளால் பணம் ரெடி பண்ண முடியல, இந்த மாதிரி திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வருது, ஏதாவது உடல்நல குறைவு வருது, ஏதாவது ப்ராப்ளம் ஆகுதுன்னா ஹாஸ்பிட்டல் போய் நம்ம அட்மிட் ஆகும். அப்படி நம்ம அட்மிட் ஆகிற சமயத்தில் நம்ம மொத்த பணத்தையும் அந்த இடத்துல சேர்க்க முடியாதனால வருஷம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு ஒரு ப்ரீமியம் அப்படின்னா ஒரு அமௌண்ட்டை நம்ம கொடுத்து வைப்போம். இப்போ நம்ம வருஷம் நான் ஒரு 10,000 ரூபாய் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குறேன்னா, என்ன மாதிரி பல லட்சம் பேர், பல கோடி பேர் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பணத்தை கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது எல்லாரோட பணமும் ஒன்று சேர்ந்து, இப்போ திடீர்னு எனக்கு அந்த கம்பெனி நம்மளுக்கு ஒரு கவரேஜ் கொடுக்கும். நீ வருஷம் எனக்கு 10,000, 20,000, 10,000 கொடு, உனக்கு நான் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கவரேஜ் தரேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் திடீர்னு அந்த வருஷம் 10,000 கொடுத்துட்ருக்கீங்க, திடீர்னு ஒரு வருஷம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் வருது அப்படின்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணும், உங்களுக்கு எவ்வளோ அந்த கவரேஜுன்றது, அந்த காப்பீட்டு தொகை எவ்வளோ கொடுக்குறானோ அந்த தொகைக்கு உட்பட்ட அமௌண்ட் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துரும். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். நம்மளால் மொத்தமாக அந்த 2 லட்சம் 3 லட்சம் பெரட்ட முடியாது. ஆனால் பல மக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு நிதியை உருவாக்குறாங்க. அந்த நிதி அந்த நிதிக்கு உதவுறவங்களுக்கு தேவைப்படுற சமயத்தில் அந்த நிதியிலேருந்து பணத்தை எடுத்து அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கும். ஸோ இதான் ஒரு பேசிக் வேலை, ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியோட வேலை. இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி உண்மையாலே நம்மளுக்கு தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தளவு கண்டிப்பாக எல்லாருமே ஒரு பர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கணுன்ட்டு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் 18 வயசு மேலே ஆகிட்டிங்கன்னா உங்கள் அப்பா அம்மா அவங்களுக்கு தனியாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னா நீங்கள், உங்கள் ஒய்ஃபு, உங்கள் பசங்க, குழந்தை இருந்தால் குழந்தைங்களுக்குன்ட்டு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி தனியாக ஒன்று எடுத்து வச்சுருங்க அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். இது ஏன்ட்டோ நான் சொல்கிறேன், இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில், இப்போ இருக்க மாடர்ன் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறப்படுற இதில் எப்போ என்ன நோய் வரும் அப்படின்ட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிய வாய்ப்பில்லை. அதே சமயம் மருத்துவத்தோட செலவு வருஷம் பார்த்தீங்கன்னா அதோட இன்ஃப்ளேஷனுன்னுவாங்க. மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் நார்மல் இன்ஃப்ளேஷனோட அதிகமாகவே இருக்குது, வருஷம் அதிகரிச்சுட்டு போகுதுன்றாங்க. ஸோ இந்த வருஷம் நான் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு ஒரு லட்சம் செலவாகுதுன்னா, அடுத்த வருஷம் அது ஒரு 1,20,000, 1,30,000 செலவாகும் அப்படின்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு மருத்துவத்தோட செலவு வருஷம் அதிகமாகிறதுனால நம்மளால் ஒரு திடீர்னு ஒரு உடல்நல குறைவு நம்ம வீட்டில் யாருக்காவது ஏற்படுது, நம்ம என்ன தான் பாசிட்டிவாக இருந்தாலும் இந்த மாதிரி சினாரியோஸ் நம்ம கண்கூடாக பார்க்குறோம், நம்மளை சுற்றி இருக்க மக்கள் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்கன்ட்டு. ஸோ அதை தற்காத்து கொள்றதுக்காக கண்டிப்பாக நம்ம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சுருக்கணுன்றது என்னோட பர்சனல் சஜஷன் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். இப்போ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஓகே, ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வேணுமா வேணாமான்னா கண்டிப்பாக வேணும்னு சொல்கிற பொன்வண்ணன். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கும்போது நான் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். மொத்தம் ஒரு 10 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 10 ஃபேக்டர்ஸும் இருக்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த பாலிசி கிளைம் பண்ணுற டைமில் ஒரு தலைவலி மிச்சம். நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி இங்கே தான் நம்மளை ஸ்கேம் பண்ணுவாங்க.
என்னென்னா வந்து நம்ம வருஷம் நான் கட்டுற அந்த ப்ரீமியம் தொகை சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ இது எல்லாமே இன்க்ளூசிவாக இருக்க ஒரு பாலிசியில் வந்து ஜென்ரலாக ப்ரீமியம் தொகை அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குது. நம்ம எல்லாரும் அந்த அமௌண்ட்டை கம்மி பண்ணுறது தான் நினச்சிக்கிட்டு ஆரம்பத்தில் பாலிசி போகிற டைமத்தில் அவன் ஒரு 30,000 சொல்லுவான், இல்லை 30,000 கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் எதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம எதாவது பேசணுன்னா, சரி சார் ஒரு 25,000 பண்ணிக்கலாம் அப்படின்னுமா. நம்மளும் ஒரு 5,000 நம்ம எப்படியோ பேசி திறமையாக கம்மி பண்ணிட்டோன்னு நினச்சா, அங்கே தான் அவன் வந்து நம்மளுக்கு ஒரு செக்மேட் வச்சுருப்பான். அந்த 30,000 கவர் ஆகிற பாலிசி பேக்கேஜும் 25,000 கவர் ஆகிற பாலிசி பேக்கேஜும் ஒன்றாவே இருக்காது மோஸ்ட் ஆஃப் தி டைம். அதில் ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து செக் வைக்கிற மாதிரி திடீர்னு அது நம்ம கவனிக்காமல் சைன் போட்டோம்னா, இப்போ நம்ம வந்து எதாவது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறோம், எதாவது கிளைம்னு போகும்போது அந்த இடத்துல வந்து நம்ம சொந்த காசு போட்டு செலவு பண்ணி அந்த கம்பெனி பாதி காசு நம்ம கொஞ்சம் காசு கொடுக்குற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு வந்து உருவாகுன்றதுல டவுட்டே இல்லை மக்களே. ஸோ நான் சொல்லப்போகிற இந்த 10 ஃபேக்டர்ஸ் வந்து தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா இந்த வீடியோவை வந்து சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க. இந்த 10 நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, இல்லை ஏற்கனவே ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா, நான் சொல்ல போகிற இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுதா அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு தெரியும், ஓகே நீங்கள் கரெக்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி தான் வச்சுருக்கீங்கன்ட்டு. அப்படி இல்லைனா தயவு செஞ்சு மார்க்கெட்டில் நிறைய கம்பெனிஸ் நிறைய பாலிசிஸ் இருக்குது. ஸோ அதில் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் கவர் ஆகிற மாதிரி எந்த பாலிசி இருக்கோ நீங்களே ரிசர்ச் பண்ணி நீங்களே அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டெசிஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாலிசி ஃபேக்டர்ஸ் என்னென்னன்ட்டு ஒன் பை ஒன் நான் கிளியராக வந்து இப்போ உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல் ஃபேக்டர் நம்ம என்ன கன்சிடர் பண்ணால் வந்து இப்போ வந்து வருஷம் நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக போகிறதில்ல. ஸோ எப்போயாவது வரப்போகிற நோய்க்கு தான் வந்து நம்ம இப்போவே இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கணும். அப்படி நம்ம வருஷம் ஒரு என்டையர் இயர், இப்போ ஜனவரி மாதம் என்னோடய பாலிசி ஆரம்பித்து டிசம்பர் முடியுதுன்னா அந்த என்டையர் இயர் நான் எந்த கிளைமும் பண்ணலை, ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகலை, ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட எதுவும் கிளைம் பண்ணலைன்னா என்னோடய பேசிக் அந்த கார்பஸ் சொல்கிறேன் பார்த்தீங்களா, 5 லட்ச ரூபாய்க்கு இன்ஷூர் பண்ணியிருக்கேன், 10 லட்ச ரூபாய்க்கு இன்ஷூர் பண்ணியிருக்கேன்ட்டு, அதுக்கு அந்த கம்பெனி வந்து வருஷம் அந்த போனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வரும். என்னோடய ப்ரீமியம் மோரார்லெஸ் சேமாக தான் இருக்கும். இந்த வருஷம் நான் ஒரு 30,000 கட்டுறேன் 5 லட்ச ரூபா இதுக்கு கவரேஜுக்குன்னா, அடுத்த வருஷம் அதே ஒரு 30,000 கட்டுவேன். ஆனால் அந்த 5 லட்சம் கவரேஜுன்றது 5.5 லட்சமாவோ 6 லட்சமாவோ மாறி இருக்கும். ஏன்னா நான் இந்த வருஷம் ஃபுல்லாக எதுவுமே கிளைம் பண்ணாதனால எனக்கு அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் எனக்கு அந்த கம்பெனி வந்து ஒரு போனஸ்ன்றது கொடுக்கணும். நிறைய கம்பெனிஸ் இதை வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களோட பாலிசி வந்து இந்த போனஸ்ன்ற விஷயத்தை வந்து தராங்களான்றதை நீங்கள் வந்து தயவு செஞ்சு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இதையும் நிறைய கம்பெனிஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு சில கம்பெனிஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா வந்து ஃப்ரீ நீங்கள் அந்த வருஷம் ஃபுல்லாக எதுவும் கிளைம் பண்ணலைன்னா அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு ஃப்ரீ பேசிக் ஹெல்த் செக்கப் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கொடுப்பாங்க. வேறு சில கம்பெனி காம்ப்ளிமெண்ட்ரியாக வருஷம் வந்து பேசிக் ஹெல்த் செக்கப்பும் கொடுக்குறாங்க. அந்த பேசிக் ஹெல்த் செக்கப்பில் வந்து அந்த கம்பெனியை வந்து டிசைட் பண்ணிவிடும், அவங்களே வந்து ஒரு ஆளை அசைன் பண்ணி உங்களுக்கு வந்து பேசிக் ஹெல்த் செக்கப் வந்துன்றது ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப்புன்றது பண்ணுறாங்க. இது வந்து நிறைய கம்பெனிஸ் கொடுக்குறாங்க. ஸோ உங்களோட கம்பெனியும் இது வந்து தராங்களா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த மெடிக்கல் செக்கப்னாலே நிறைய பேர் வந்து இந்த ஆங்கில மெடிசன் அப்படின்னு தான் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும். அது இல்லாமல் ஆயுர்வேதா, யுனானி, சித்தா அந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்கெல்லாமும் உங்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கவரேஜ் தருது அப்படின்ற விஷயத்தையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த முதல் 3 விஷயம் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயம். ஆனால் நான் அடுத்து சொல்ல போகிற 7 விஷயந்தான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் இருக்க வேண்டிய விஷயம். அப்படி இல்லைன்னா உங்களோட ப்ரீமியம் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது உங்கள் ப்ரீமியம் கம்மியாக இருக்கும், ஆனால் நீங்கள் அந்த வருஷம் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பலமாக அடிப்படுவீங்க. நீங்கள் உங்கள் கை காசு போட்டு அந்த மருத்துவ செலவையும் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ நான் அடுத்து சொல்ல போகிற 7 விஷயம் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் மக்களே. முதல் விஷயம் வந்து ஸ்ப்ளிட்டுன்ற ஒரு ஆப்ஷன் வந்து உங்கள் கிளாஸில் வந்து இருக்கவே கூடாது. பில் ஸ்ப்ளிட்டிங்னா என்னென்னா வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுறீங்கன்னா 70% பில் அமௌண்ட்டை வந்து ஹாஸ்பிட்டல் தரவும் 30% பில் அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணோம் அப்படின்ட்டு பேமெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த பேரை வந்து. ஸோ வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து என்னவா வேணால் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்க பாலிசியை தயவு செஞ்சு வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஆப்ஷன் நிறையா எங்கே வரும்னா வந்து நீங்கள் 60 வயசுக்கு மேலே ஏதாவது ஒரு பாலிசி எடுக்கிறீங்க, 60 வயசு வரைக்கும் உங்கள்ட்ட பாலிசியில் உங்களுக்கு 60 வயசு தாண்டி தான் நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் வந்து இந்த ஆப்ஷனை வந்து அந்த பாலிசி இதில் போடுவாங்க. ஸோ இதை பார்த்து கரெக்டாக கேட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள். பேமெண்ட், பில் ஸ்ப்ளிட்டிங்கிற ஆப்ஷன் இருக்குது ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி, தயவு செஞ்சு வந்து சூஸ் பண்ணவே பண்ணாதீங்க.
அதே மாதிரி நிறையா ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து ரூம் ரெண்ட்டுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருப்பாங்க. எப்படின்னா வந்து ரூ. 1000 பெர் டே, ரூ. 1500 பெர் டே, இல்லைனா சிங்கிள் ப்ரைவேட் ரூம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. என்ன ஆகுனா வந்து நம்ம அந்த இதை கவனிக்காமல் இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிடுறோம். நம்ம ரூம் கேப் ரூ. 1500 தான் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு ப்ரீமியம் ஏசி சூட் ரூம் மாதிரி எடுத்துடுறோம்னு வச்சுக்கோங்க. அதோட ரெண்ட் ஒரு ரூ. 5000னா இந்த அந்த ரூம் ரெண்ட்டு மட்டும் இல்லாமல் அந்த ரூமில் நீங்கள் தங்கின சார்ஜஸ் மட்டும் இல்லாமல் அந்த ரூமில் வந்து டாக்டர் பார்த்த சார்ஜஸ், அந்த ரூமில் நீங்கள் தங்கியிருக்கும் போது உண்டான மெடிசன் சார்ஜஸ், அந்த ரூமில் தங்கியிருந்த மற்ற எல்லா மற்ற விதமான எக்ஸ்பென்ஸ் எல்லாமே அந்த கேப் பர்சன்டேஜ் அளவுக்கு ஸ்ப்ளிட் ஆகிடும். வெறும் ரூம் ரேட் மட்டும் ஸ்ப்ளிட் ஆகாமல் அந்த ரூம் இந்த ஹையர் காஸ்ட் ரூமில் நீங்கள் தங்கினால மற்ற அமௌண்ட்டும் வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் ஆகி இந்த எக்ஸ்ட்ராவாக ஆன அமௌண்ட் எல்லாமே வந்து நீங்கள் தான் உங்கள் கை காசு போட்டு பே பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன ஒரு சர்வீஸ் எக்ஸ்ட்ராவாக ஆனாலும் நீங்கள் கை காசு போட்டு பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ வந்து ரூம் ரெண்ட்டில் பெரிய அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத பாலிசியாக வந்து சூஸ் பண்ணுங்கள். மூணாவது முக்கியமாக கம்பல்சரி நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா வந்து டிசீஸ் வைஸ் சப்லிமிட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க. எப்படின்னா வந்து இந்த பர்டிகுலர் நோய்க்கு நாங்கள் இவ்வளோ தான் பாலிசி வந்து எங்களோட என்னதான் என்னோடய பாலிசி கவரேஜ் 5 லட்சத்துக்காக இருந்தாலும் ஹார்ட் டிசீஸு ஒரு ஹார்ட் அட்டாக்னா நான் 2 லட்சத்துக்கு வரைக்கும் தான் கவரேஜ் தருவேன். அதே ஒரு லங் டிரான்ஸ்பிளான்ட்டு அப்படின்னா ஒரு 3 லட்சம் தான். ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும்னா அதுக்கு 1.5 லட்சம் வரைக்கும் தான் அப்படின்ட்டு ஒவ்வொரு விதமான நோய்க்கும் ஒவ்வொரு லிமிட் மாதிரி செட் பண்ணுவாங்க ஒரு சில சீப் பாலிசிஸில். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பாலிசிஸும் வந்து நீங்கள் வந்து தயவு செஞ்சு வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு சொல்கிறேன். 4வது முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா வந்து எடுத்தோடனே எல்லாம் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்துட மாட்டோம். ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஏதாவது ஒரு ரெகுலர் செக்கப்பில் இருப்போம். அதுக்கப்புறம் வந்து போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதை வந்து சரி பண்ணுறது ஏதோ ஆப்ரேட்டோ அந்த மாதிரி பண்ணுவோம். ஹாஸ்பிட்டல்லேருந்து சரியாயிட்டு வந்த அப்புறமா போஸ்ட் செக்கப் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த விஷயம்லாம் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே வரும். ஸோ உங்களோட வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இந்த ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து எத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் வந்து அதை வந்து உங்கள் கவரேஜில் இருக்குது, அந்த எக்ஸ்பென்ஸ்லாம் எத்தனை நாள் வரைக்கும் ஆகிற எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணலான்றத தயவு செஞ்சு உங்களோட பாலிசியை வந்து திறந்து பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. 5வது கம்பல்சரி இருக்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் பீரியட் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அப்படின்னா எனக்கு ஏற்கனவே ஒரு டிசீஸ் இருக்குது, எனக்கு ஏற்கனவே ஹை பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்னா ஹை பிபி இந்த கொலஸ்ட்ரால் சுகர்லாம் வந்து நம்ம பாலிசி போடும் போதே நம்ம வந்து சொல்லிவிடுவோம். அப்படி சொல்லும் போது அது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு நோய் திடீர்னு வருது, ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வருது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இயர் லிமிட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு 3 வருஷமோ 5 வருஷமோ 1 வருஷமோ வந்து ஒரு லிமிட் டைம் பீரியட் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைம் பீரியட் வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்கு உண்டான எந்த ஒரு கிளைமும் வந்து நம்ம பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஹை பிபி இருக்குது, ஹை பிபி ரிலேட்டடாக ஏதாவது எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகி நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறேன்னா நான் இன்றைக்கி தான் பாலிசி எடுக்கிறேன்னா என்னோடய பாலிசியில் ஒரு 3 வருஷத்துக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் எதுவுமே கவர் பண்ண மாட்டோன்ட்டானா அந்த முதல் 3 வருஷத்தில் எனக்கு ஏதாவது இந்த ஏற்கனவே இருக்க நோயால் வர பாதிப்புகளுக்கு எந்த கிளைமும் வந்து அவன் கொடுக்க மாட்டான். அதுக்கப்புறம் வந்து அந்த நோய்க்கு உண்டான பாதிப்பு ஆனாலும் வந்து எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியும் கிளைம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்கு வந்து வெயிட்டிங் பீரியட் எவ்வளோ அப்படின்ட்டு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு அந்த வெயிட்டிங் பீரியட் கம்மியாக இருக்க மாதிரி பாருங்கள். ஒரு சில கம்பெனிஸ் பாலிசி என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் உங்களோட ஏர்லி வருஷம் கட்டுற ப்ரீமியம் அமௌண்ட்டை வந்து எக்ஸ்ட்ராவாக லைஃப் கட்டினீங்கன்னா அந்த அந்த வெயிட்டிங் பீரியட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் லைஃப் டைம் கட்ட போகிறீங்களா, இல்லை ஓகே நான் அந்த வெயிட்டிங் பீரியடில் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்களே வந்து டிசைட் பண்ணுங்கள். 6வது முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா விதமான நோய்க்கும் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகணும்னு இல்லை மக்களே. ஒரு சில நோயெலாம் வந்து காலையில் ஒரு சில நோயெலாம் வந்து காலையில் போயிட்டு ஈவினிங்கும் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடலாம். ஸோ அந்த மாதிரி 24 மணி நேரம் ஹாஸ்பிட்டலில் இல்லை தேவையில்லாத ஒரு சில விஷயங்களுக்கு வந்து டே கேர் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கான்னு பாருங்கள். ஸோ இதுதான் 6வது முக்கியமான பெனிஃபிட். 7வது தான் வந்து இருக்கிறதுலே 7வது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்டரேஷன் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெஸ்டரேஷன் பெனிஃபிட்ன்றது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போகிறோம் ஹாஸ்பிட்டல், இப்போ நான் என் ஃபேமிலிக்கு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் போகிறேன் ஏதாவது அடிப்படுது, நான் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறேன், என்னோடய பாலிசி வச்சு நான் வந்து கிளைம் பண்ணிடுறேன். 5 லட்சம் பாலிசினா நான் ஒரு 5 லட்சமும் கிளைம் ஆகிடுறேன். திடீர்னு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சோ கொஞ்சம் மாதம் கழிச்சோ என் ஃபேமிலியில் இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ ஆகுதுன்னா நான் ஏற்கனவே அந்த 5 லட்சத்தை வந்து என் ஃபேமிலிக்கு நான் கிளைம் பண்ணிவிடுவேன். என்னோடய ஃபேமிலி அடுத்த ஃபேமிலி மெம்பருக்கு வந்து அந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டே இருக்காது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து
ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட்ன்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து தருவாங்க. அப்படின்னா என்னென்னா வந்து உங்களோட என்டையர் அந்த கவரேஜ் அமௌண்ட் காலியான அப்புறம் வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து அந்த என்டையர் அமௌண்ட்டை வந்து ரீஃபர்பிஷ் பண்ணுவாங்க. எப்படின்னா 5 லட்சம் காலி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இன்னொரு 5 லட்சம் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு கேட்ச் வந்து நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸில் இருக்கும். என்னென்னா வந்து இப்போ நான் ஒரு பர்டிகுலர் டிசீஸில் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் வந்து கிளைம் பண்ணேன்னா அதே டிசீஸ்க்கு வந்து திரும்பியும் அந்த பாலிசி இயரில் வந்து என்னால் போய்ட்டு அட்மிட் ஆகி திரும்பியும் இன்னொரு கிளைம் வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு சில கேச்சஸ் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் மக்களே முக்கியமான ஒரு 10 விஷயங்கள் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கும்போது பார்க்கணும். ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து தெளிவாக நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். முக்கியமாக நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் வந்து காணொலி முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு என்ன ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு நீங்கள் பாலிசி எடுக்கும் போதே வந்து அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் எல்லாமே வந்து சொல்லிவிடுங்க. எதுவுமே வந்து நீங்கள் மறைக்காதீங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் அது தெரிய வந்து அது ஒரு சில லீகல் இஷ்யூஸ்க்கும் வந்து போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருந்தாலும் பாலிசி எடுக்கும் போதே நம்ம வந்து சொல்லிடுறது வந்து ரொம்பவே பெட்டர். ஸோ நான் அப்படி தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து பாலிசி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிற மக்களே. இதே மாதிரி எவ்ரி ஃப்ரைடே நம்ம ஒரு ஃபைனான்ஸ் ரிலேட்டட் கான்டென்ட் அந்த மாதிரி போட்டுட்ருக்கோம். எவ்ரி வெனஸ்டே ஒரு டூ இட் யுவர் செல்ஃப் ட்ராவல் ட்ரிப் மாதிரி போட்டுட்ருக்கோம். ஒரு பர்டிகுலர் பிளேஸ் எடுத்து அந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி போகலாம், அந்த இடத்துக்கு உண்டான ஐட்னரி எல்லாமே போட்டுட்ருக்கோம். எவ்ரி சண்டே வந்து நம்மளே ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்தோட காணொலி வந்து எடுத்து போட்டுட்ருக்கோம் மக்களே. எல்லா காணொலியும் வந்து உங்களுக்கு வந்து ஈவினிங் 6 PM ரிலீஸ் ஆகும். வெனஸ்டே ஈவினிங் 6 PM, ஃப்ரைடே ஈவினிங் 6 PM அண்ட் சண்டே ஈவினிங் 6 PM. ஸோ இந்த எல்லா காணொலியும் வந்து நீங்கள் வந்து மறக்காமல் வந்து பாருங்கள். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிற மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்ட்டு நான் நம்புகிறேன். இதே மாதிரி மீண்டும் வேறு ஒரு தருணத்தில் வேறு ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் மக்களே. நமது சாகசங்கள் தொடரும், காத்திருங்கள். நன்றி, வணக்கம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், போய் ஃபாலோ பண்ணுங்கள். உடனுக்குடன் ட்ராவல் அப்டேட்ஸ், ரீல்ஸ், போஸ்ட் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் வந்துட்டுருக்கு. நம்ம மற்ற ட்ராவல் பிளேலிஸ்ட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா லிங்க்கும் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.